நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டால தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. காயத்ரி அவர்கள பத்தி தான் பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியலா இருக்கட்டும், ஐயனார் துணை சீரியலா இருக்கட்டும், இந்த 2 சீரியலுமே இப்போ ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த சீரியல்ல வர ஹீரோயின்களுடைய அம்மா கேரக்டர் பண்ணிட்டு வரவங்க தான் இவங்க. ஆனா ஒரு காலத்துல இவங்க ஒரு ஹீரோயினாவே பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்ல போனா பிக் பாஸ் பிரஜன் இவரு கூடலாம் பேர் பண்ணி இவங்க வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ஸோ குலுசு அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரியில தான் இவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருப்பாங்க. இவங்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்னே சொல்லலாம். பட வாய்ப்புகள்லாம் கூட வந்திருக்கு. அந்த வகையில் இவங்க நோ சொல்லி அது ஹிட்டான இப்போ ரொம்பவே டாப் லெவல்ல இருக்கிற ஹீரோக்கள் கூட கூட வாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பத்தி நம்ம தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு இவங்களை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நாளா தெரியும்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களா அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணுங்க. இவங்களெல்லாம் வந்து நம்ம 90s ஹீரோயின் அப்படின்னே சொல்லலாம். சின்ன திரையை பொறுத்த வரைக்கும் ஒரு சரண்யா பொன்வண்ணன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெள்ளித்திரையில அவங்க எப்படி அம்மா கேரக்டர் இப்ப எல்லாம் கலக்கிட்டு வராங்களோ அந்த மாதிரி தான் இவங்க சின்ன திரையில கலக்கிட்டு வராங்க. உண்மையாலே இவங்க பார்க்க ரொம்ப சாஃப்டா, எப்படி சொல்றது, பார்க்கவே வந்து தெய்வ கலாட்சியமா இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து அம்மாவை ஏன் நடிக்க வைக்கிறீங்க அப்படின்னு திட்டுற அளவுக்கு தான் இவங்களுடைய ரசிகர்கள்லாம் இருந்தாங்களாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கரா தான் உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 45 வயது ஆகுது. இவங்களுடைய கணவருடைய துணை இல்லாம இவங்க இந்த இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் பண்ணி இருந்திருக்கவே முடியாதான். ஏன்னா இவங்களுக்கு மேரேஜ் ஆகி பேபிலாம் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அரவிந்த் அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. அதுவும் மலேசியால பேங்க்ல தான் ஒரு முக்கிய பொறுப்புல இருந்திருக்காரு. அங்கதான் கொஞ்ச நாட்கள் இவங்க இருந்திருக்காங்க. குழந்தைங்களும் சின்ன பசங்களா இருந்திருக்காங்க. எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்ததுனால இவங்களால ஜாபை கண்டினியூ பண்ண முடியல. இவங்களுடைய கெரியருக்காகவே அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி திரும்பவும் சென்னைக்கு வந்துட்டாரு. ஸோ சென்னைக்கு வந்து இவங்களுடைய கெரியர் வாய்ப்புகள்லாம் வர வர இவங்களும் ஓகே நீ போய் நடி அப்படின்ட்டு அவர் சொல்ல, ஸோ எந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் கொடுத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு லவபிளான ஒரு கப்புள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கொரோனா டைம்லலாம் இவங்க 2 பேருடைய புரிதல் இன்னும் அதிகமாயிடுச்சாம். குக் பண்ணிலாம் தந்தாங்களாம். ஸோ ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கப்புள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய ஹஸ்பண்ட் பார்க்கறதுக்கு அப்படி படத்துடைய வில்லன் மாதிரி இருந்தாலும் ஆனா ரியல் லைஃப்ல ஒரு ஹீரோ அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஹீரோயின் டு அம்மா அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இவங்கள சின்ன திரையில நிறைய ஹீரோயின் மெட்டீரியலா பார்க்கும் போதே இவங்க அம்மா கேரக்டர் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அவங்க அம்மா கேரக்டர் பண்ணல, ஆரம்பத்துல இருந்தே அம்மா கேரக்டர் பண்ணாங்களாம். அந்த டைம்லலாம் எதுக்காக நீ போய் அம்மா கேரக்டர் பண்ற, நீ இந்த அளவுக்கு பீக்ல இருக்க, எதுக்கு பண்ற அப்படிலாம் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்த நிறைய ஆர்டிஸ்டே கேட்டாங்களாம். என்னெல்லாம் கூப்பிட்டு இருந்தா நான்லாம் போயிருக்க மாட்டேன்ட்டு கூட இருந்த ஆர்டிஸ்டே சொல்லியிருக்காங்களாம். வாய்ப்புகள் வந்து எப்போ வேணாலும் நமக்கு கிடைக்கும், எப்படி வேணாலும் கிடைக்கும். அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குன்னு வந்ததே மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் தான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம தொடர்ந்து பேசின இவங்க அவங்களுடைய ஸ்ட்ரகிளை பத்தி சொல்லியிருக்காங்க. இவங்க பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்களாம். அதனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனா இவங்க அப்பா வந்து எதுக்கும் நோ சொல்ல மாட்டாராம். அப்படியே உள்டாதான் இவங்களுடைய அம்மா எல்லாத்துக்குமே வந்து எதுக்கு நீ போற, இப்படி நடிக்கணும், அப்படி நடிக்கணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லை, நம்ம குடும்பத்துக்கு தேவையா அப்படிலாம் இவங்க அம்மா வந்து திட்டினாங்களாம். ஆனா இவங்க அப்பா வந்து இல்ல பொண்ணு ஆங்கரிங் தானே பண்ண போறா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்களாம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க ஆடிஷன்லாம் கூட அட்டன் பண்ணாங்களாம். இளமை புதுமை அப்படின்ற ஒரு ஷோக்கு தான் இவங்க ஆங்கர் பண்றதுக்கான ஆடிஷனுக்கு போயிருக்காங்க. அங்க போனா இவங்க எல்லாத்துலயும் ஓகே ஆயிட்டாங்களா. ஆனா கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் போடணும்னு சொன்னதுமே இவங்க வந்து நோன்னு சொன்னதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அதனால எந்த இடத்துலயும் என்ன வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாதுன்றதுல மட்டும் நான் தெளிவா இருந்தேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்து ஆங்கரிங் ஃபீல்டுக்குள்ளே இவங்க வந்திருக்காங்க. நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் கூட அப்போ இவங்க இன்டர்வியூ எடுத்தாங்களாம். அதுல மறக்க முடியாத இன்டர்வியூனா எஸ்.ஜே. சூர்யா அவர்களுடைய இன்டர்வியூ. அவரை பார்த்து இவங்க நீங்க ஏன் சார் நடிக்க கூடாதுன்ற கேள்வியும் கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், நான் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப், அப்படி இருக்கும்போது நான் ஆக்டிங்ல எப்படிமா வர முடியும், எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ வர படங்கள் எல்லாத்துலயும் அவர் ஒரு செம்மையான ஆக்டரா ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. அதுவும் எக்ஸ்பிரஷன் மன்னன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து விதை போட்ட கேள்வி கேட்டவங்களே இவங்க தான். அவர் திரும்ப பார்த்தாங்கன்னா நான் தானே சார் ஃபர்ஸ்ட் கேட்டேன், அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்ட்டு இவங்க கேட்பாங்களாம். நீயா நானா ஷோ மாதிரி ஒரு ஷோ ஆங்கர் பண்ணணும் அப்படின்ற ஆசை இவங்களுக்குள்ள இருக்காங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா மலேசியால போயிட்டு செட்டில் ஆனாலும் கொஞ்சம் பிரேக் எடுத்தாலும் கொஞ்ச நாள் 4.5 வருட கேப்புக்கு அப்புறமா இவங்க இங்க வந்து சூப்பராகவே நடிச்சிட்டு வராங்க. இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் ரோல்லாம் கூட வந்துதான். ஆனா இவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸே வச்சிருந்திருக்காங்க. ஸோ நெகட்டிவ் ரோல் எதுக்கு வேணாம்னா நம்ம வந்து ஒரு நெகட்டிவா வந்து நடிக்கிறோம் போது அதோடைய தாட் ப்ராசஸ் நம்ம மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அது என்னுடைய கேரக்டருக்கு செட் ஆகாது. நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. ஸோ என்னுடைய மைண்டையும் அதை மாத்திடும்னு நான் நினைச்சுதான் வேணான்னு சொல்லிட்டேன். ரொம்பவே போல்டான கேரக்டர்
கொடுத்தா நான் நடிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்களாம். ஸோ அந்த மாதிரி போல்டான கேரக்டர் இவங்களுக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல. ரொம்ப சைலண்டா, ரொம்ப சட்டில்டா, ரொம்ப சாஃப்டான ரோல்ஸ் தான் கிடைக்குதாம். இதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க வந்து ஆசைப்பட்டாங்களாம். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க பிக் டைம்ல இருக்கும் போதே மெட்டி உலை சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அது ஒரு வாரத்துக்காம். அப்போ இவங்க கூட இருந்தவங்களாம், என்ன நீ ஒரு வார ஷெட்யூலுக்குலாம் எப்படி ஓகே சொல்ற, நீ எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு இவங்கள ரொம்பவே வந்து ரொம்ப பெருமையாலாம் பேசினாங்களாம். அதுக்கு இவங்க சொன்னாங்களாம், நடிப்புன்னு வந்துட்டோம், நம்ம அந்த நடிப்போ ஒரு வாரமா இருந்தானே ஒரு நாளா இருந்தா என்ன, அந்த கேரக்டர் முக்கியமா அந்த ரோலுக்கு. ஸோ அந்த ஒரு ரோலை நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறோமா, அது நின்று பேசுதா அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். அந்த மாதிரி ரோல் கிடைச்சதா நான் கண்டிப்பா பண்ணுவேன்றதுல உறுதியா இருந்ததுனால தான் நான் பண்ணேன்ட்டு இவங்க இந்த ஒரு 1 வீக் ரோலை பண்ணதுக்கு அப்புறம் தான் மலையாளத்திலே இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுல ஹீரோயினா நடிச்சாங்களாம். கண்டினியூஸா இவங்க நடிச்சுட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அரண்மனை கிளி அப்படின்ற சீரியல் விஜய் டிவில தான் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அதுவும் அம்மா கேரக்டர் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து சாக்லேட், இலக்கியா, இது போல ஒவ்வொரு சீரியல் வர ஹீரோயினுக்கு ஹீரோவுடைய அம்மா கேரக்டர் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலே இவங்க வெளியே போனா இந்த ஹீரோயினோட அம்மா தானே நீங்க அப்படிலாம் கேட்பாங்களா. அப்ப இவங்களுடைய பொண்ணு, என்னம்மா நான் தானம்மா உன் பொண்ணு, யாரையோ பேர்லாம் சொல்றாங்களே அப்படின்லாம் வந்து கிண்டல்லாம் கூட பண்ணுவாங்களாம். ஸோ இவங்களுக்கு வெள்ளித்திரையிலையும் வாய்ப்புகள் கிடைச்சதாம். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா கேபி சாரோடைய மூவி, விஜய் சாரோடைய மூவி, இது போல ஒரு சில மூவிஸோடைய வாய்ப்புலாம் வந்து இவங்க சீரியலோடைய ஷெட்யூல் வந்து தப்பா போயிடுமோ, இல்லைன்னா வந்து நம்மள திட்டுவாங்களோ, இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தினாலே நோ சொன்னாங்களாம். ஸோ எந்த ஒரு பதற்றமும் இல்லாம நம்ம நடிச்சா இந்த ஒண்ணுத்துல தான் நடிக்கணும்ன்ற முடிவிலே இருந்ததுனால கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சீரியல்கள் இவங்க இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு, மலையாளம், இது போல பிற மொழிகளிலும் இவங்க பண்ணியிருக்காங்க. மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குமா, அந்த கேமரா வைக்கிற பொசிஷன் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அங்கேயும் இவங்க ஹீரோயினா கூட நடிச்சிருக்காங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாக்கு எதனால நோ சொன்னாங்களோ இப்போ எந்த ப்ராப்ளமும் கிடையாதான். இங்க அம்மாவா நடிக்கிறதுக்கு நம்ம சினிமாலையும் அம்மாவா நடிக்கலாமே. இப்போ அம்மானா எப்படி இருப்பாங்க, ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக தானே இருப்பாங்க, ரொம்ப மாடர்னாலாம் இருக்க மாட்டாங்களே. அப்போ வந்து எனக்கு ஓகே தான். ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் எனக்கு வராது, ப்ராப்ளமும் வேணாம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க மாநாட மயிலாட சீசன் 1ல கோல்டன் சுரேஷ் அப்படின்றவர் கூட சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ஒரு டான்ஸரும் கூட. அண்ட் செல்லமடி நீ எனக்கு 2003ல பார்த்தீங்கன்னா ஆடிகிரன் கண்ணன், இது போல சீரியல்ஸ்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ பாண்டி ஸ்டோர்ஸ் 2லையும் அணியனார் துணை, இதுல வந்து நிலாவுடைய அம்மா, அதுல பார்த்தீங்கன்னா ராஜியோட அம்மா, இந்த ரெண்டுத்துலயும் வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் கிடைச்சிருக்கு. குறிப்பா PS2ல ராஜியோட அம்மா கேரக்டரான வடிவு கேரக்டரை வந்து ரொம்ப நல்லாவே ப்ளே பண்றாங்க. ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய சேனல்ஸ்லயும் இவங்க நடிச்சுட்டே தான் இருக்காங்க. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து ஆசையை நிறைவேற்றிட்டாங்க. அண்ட் ஆங்கரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தனித்துவம் நமக்கும் தேவை, அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணேன் அப்படின்ற விளக்கமும் இவங்க கொடுத்துருக்காங்க. உண்மையை சொல்ல போனா ஆங்கரா இருக்கும் போது அவங்க அவங்களா இருக்கலாம், ஆக்டரா இருக்கும் போது அவங்க அவங்களா இருக்க முடியாது. ஸோ இவங்க சொன்னது 100க்கு 100 உண்மைதான். இவங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும், இவங்க ஆசைப்பட்ட மாதிரி சினிமாலையும் வாய்ப்பு கிடைக்கணும்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.